ஹாய், நான் மதனா. நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கச்சவேன்னு சிவப்பு கலரில் ஒரு சட்னி. இந்த சட்னி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் தான். சட்னி அரைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், 7-8 பீஸ் பூண்டு, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 7 இல்லைன்னா 8 பீஸ் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த சட்னியோட கலர் நல்லா தெரியும். சட்னி தாளிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூடவே சேர்த்துக்கோங்க. சட்னியை நல்லா வலித்து உள்ளே இறக்கிட்டு மிச்ச மீதியை தண்ணி ஊற்றி அலசி அதையும் கழுவி சட்னிலே ஊற்றி ஒரு கொதிச்சதுக்கப்புறம் சட்னி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி, கார சட்னியில் எவ்வளவோ வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன் இல்லையா, உங்களோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.